பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் B40 எனப்படும் வசதி குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் உயர்கல்விக் கழகங்களில் பயிலும் 40 மாணவர்களுக்கு மொத்தம் 37,400 ரிங்கெட் கல்வி உதவி நிதியை வழங்கியது. அரசாங்க மற்றும் தனியார் உயர்கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு தொடர்ந்து உதவி வழங்கும் கடப்பாட்டை பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் கொண்டிருப்பதாக அந்த வாரியத்தின் தலைவரான RSN ராயர் உறுதியளித்தார். உயர்கல்வி மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம், நிதித்துறை துணை அமைச்சர் லீம் ஊஹிங் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பினாங்கு முழுவதும் உள்ள இந்து மாணவர்களுக்கு உதவுவதற்காக 2023 ஆண்டு முதல் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் 1 மில்லியன் ரிங்கெட்டிற்கும் அதிகமான நிதி ஒதுக்கியது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என்பதோடு இது நாட்டிலுள்ள பிற சமய இயக்கங்கள் எடுத்துக்காட்டாக பின்பற்ற வேண்டிய சாதனையாகும் என லீம் ஹூயிங் தமதுரையில் தெரிவித்தார். இதற்கிடையில் குடும்ப பின்னணியை பொருட்படுத்தாமல் அதிகமான மாணவர்கள் நன்மைகளை பெறுவதை உறுதி செய்வதற்காக கல்வி உதவி திட்டம் அவ்வப்போது தொடரப்படும் என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார். New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst.